டிக் டிக். ஹலோ, யார் அது? நீங்களா? வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போய் என்னதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரைட் சைடு சோஃபா இருக்கு. அடுத்து அது கூடயே ஒரு டேபிள் இருக்கு. அது கூட ஒரு சேர் இருக்கு. ஏதாவது கெஸ்ட் வந்து இருக்கணும்னா அதுக்கு ஒரு சேர். ஒரு சின்ன விண்டோ இருக்கு. இது க்ளோஸும் பண்ணலாம், திறந்தும் இருக்கலாம். இதிலெல்லாம் வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்னா வால் ஸ்டிக்கர் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி காணிக்கலாம். இதுதான் என்னோட பொம்மையோட டிவி டேபிள். நான் டிவி டேபிளில் திறந்து காணிக்கிறேன். இந்த ட்ராயரை அழகாக திறக்க முடியும். நானாகவே செஞ்சேன். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து போனால் பொம்மையோட பேக். இது நான் தான் செஞ்சேன். பொம்மையோட பேக் இது. அடுத்து இது வந்து அவளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். அடுத்து அவளோட பெட்டு. அடுத்து அந்த சைடில் இருக்குது அவளோட பெட்ஷீட். அடுத்து அவளோட கிளாக். அடுத்து அந்த தீப்பெட்டி டப்பாவில் அவளோட தொப்பி இருக்குது. நான் காணிக்கிறேன். அந்த தொப்பி 2 இடம் இருக்குது. ஒன்று பிங்க், ஒன்று பர்பிள். இதுதான் அவளோட தொப்பி. அடுத்து இன்னொன்று தொப்பி போட்டு காணிக்கிறேன். இதுவும் அவளோட ஒரு தொப்பி தான். சரி, இன்னமும் வேறு பார்க்கலாம். இது அவளோட ஃப்ரீயாக இருக்க சேர். இது அவளோட விண்டோவில் பாருங்கள். இது அவளோட வால் ஸ்டிக்கர். எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும். சென்டர்லாலே இவ்வளோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து இன்னும் ஸ்டைல் போனால் ஒரு கிச்சன் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு மீன் ஃபோட்டோ இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்து இப்படியே போனால் இந்த ஸ்டிக்கர். என்ன பொம்மையோட வீடு நல்லா இருக்கா? நாங்களாவே செஞ்ச வீடு. இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து கமெண்ட் அனுப்புங்க.